வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம என்ன பார்க்கறோம்? trigonometry. அதுல heights and distances பார்த்துட்டு இருக்கோம். Example 6.25. Two trees are standing on flat ground. The angle of elevation of the top of both the trees from a point x on the ground is 40 degrees. ஓகே, முதல்ல என்ன பண்ணுவோம்? படத்தை போடுவோம். பாருங்க, ரெண்டு மரம் தான். ஒரு பெரிய மரம், ஒரு சின்ன மரம் தான். சரியா? நம்ம இந்த மாதிரி கோட் போட்டாலே போதும் நமக்கு. on a flat ground. So on a flat ground. கரெக்ட்டா? இங்க ஒருத்தர் இருக்காரு. அவர் நிக்கிற பொசிஷன் தான் x. அங்கே இருந்து என்ன பண்றாரு? ரெண்டு டாப் ஆஃப் தி ட்ரீயும் பாக்குறாரு. ரெண்டு மரத்தோட டாப்பையும் பாக்குறாரு. angle of elevation வந்து 40 டிகிரி அப்படி கொடுத்திருக்காங்க. சரியா? angle of elevation வந்து 40 டிகிரி அப்படி கொடுத்திருக்காங்க. சரியா? And the ground is 40 degree. If the horizontal distance between x and the smaller tree, இந்த இப்ப பாருங்க, இது வந்து நம்ம என்ன வச்சுக்கலாம்? அந்த smaller tree என்ன வச்சுக்கலாம்னா நம்ம பாருங்க, இந்த பெரிய ட்ரீக்கு வந்து பேர் வந்து AB ன்னு வச்சுக்கலாம். சின்ன ட்ரீக்கு வந்து CD ன்னு வச்சுக்கலாம். சோ x க்கும் c க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 8 மீட்டர். 8 மீட்டர்ஸ் அப்படி நமக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? பாருங்க, if the horizontal distance between x நிக்கறவருக்கும் அந்த நிக்கற பாயிண்ட்க்கும் smaller tree, இது smaller tree, அது வந்து 8 meters. The distance of the top of the two trees, so இது first tree ஓட top, இது first tree ஓட top, இது tall second tree உயரமான tree ஓட top. அந்த ரெண்டு டாப் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க? is 20 meters. So அப்ப இந்த db வந்து கொடுத்திருக்காங்க. எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 20 meters னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ரைட். இப்போ நாம என்ன பண்ணனும்னா, first question, the distance between x and the top of the smaller tree. So x க்கும் நம்ம முதல்ல என்ன dx கண்டுபிடிக்க சொல்றாங்க. x க்கும் top of the smaller tree. So அப்ப நாம என்ன பண்ணுவோம்? first இத போடுவோம். To find first subdivision, the distance between the point x and the top of the smaller tree. Top of the tree oda top edu d da. So appo nam கண்டுபிடிக்க வேண்டியது xd. இத கண்டுபிடிக்கணும். அப்ப நமக்கு இது xd ங்கிறது ஹைபோடெனஸ். இந்த குட்டி ட்ரையாங்கிள் எடுத்துக்கங்க. அந்த சின்ன ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கோங்க. சின்ன ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கோங்க. இது x, இது c, இது d. இங்க வந்து 40 டிகிரி, இது வந்து 8. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? இத கண்டுபிடிக்கணும். இப்போ சொல்லுங்க, adjacent side hypotenuse. அப்ப நமக்கு என்ன வந்துரும்? cos θ தான். So cos 40 is equal to xd by 8. xd by 8. So what is xd? xd is equal to correct? Sorry, xc. xc cos 40 is equal to adjacent side xc by hypotenuse xd. xc by xd. xc என்னது நமக்கு 8. xd தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்ப cos 40 க்கு வேல்யூ கொடுத்திருக்காங்களா? அங்க பாருங்க, 0.7660. சோ அப்ப இத போட்டுக்கலாம். cos 40 க்கு என்ன பண்ணலாம்? 0.7660 is equal to 8 by xd. இப்போ xd தான வேணும். அப்ப நாம என்ன பண்ணலாம்? இத அப்படியே ரெசிப்ரோக்கல் போட்டுருவோம். இது ரெசிப்ரோக்கல் போட்டா என்ன ஆகுது? xd by 8 is equal to 0. என்ன வந்துரும்? இத இதுக்கு ரெசிப்ரோக்கல் போடணும். 1 by 0.7660. சரியா? இப்போ 8 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. சோ xd is equal to 8 by என்ன வந்துரும்? 0.7660. இப்போ பாருங்க, நம்ம டிவைட் பண்ணி வச்சிருக்கோம். ஏற்கனவே 8 by 0.7660 வை நம்ம என்ன பண்ணா? டிவைட் பண்ணா 10.44 வந்துரும். சோ அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? 10.44 meters. அப்ப இந்த தூரம் என்ன நமக்கு 10.44
மீட்டர்ஸ் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் போட்டோம். செகண்ட் சப்டிவிஷன் அது the horizontal distance between the trees. அப்ப நான் செகண்ட் சப்டிவிஷன்ல என்ன கேக்குறானா XA கேக்குறாங்க. நம்ம என்ன கேக்குறாங்க XA கேக்குறாங்க. XA தெரியணும்னா வெச்சுக்கோங்களேன் X ல இருந்து C வரைக்கும் தெரியும் 8. அப்ப இது தெரியாது. அப்ப இது தெரியாது இல்ல அத நம்ம என்ன வெச்சுக்கலாம் தெரியாத டிஸ்டன்ஸ் ஸ்மால் d ன்னு வெச்சுக்கலாமா CA வை நம்ம என்ன வெச்சுக்கலாம் தெரியாத டிஸ்டன்ஸ் அது ஸ்மால் d ன்னு வெச்சுக்கலாமா இப்போ அத போட்டுருவோமா செகண்ட் பார்ட் செகண்ட் சப்டிவிஷன் என்னன்னா செகண்ட் சப்டிவிஷன் அது வாட் இஸ் செகண்ட் சப்டிவிஷன் இந்த ஹரிசாண்டல் அப்ப அது என்ன கண்டுபிடிக்கணும்னு எழுதிடலாம் to find என்ன கண்டுபிடிக்கணும் டிஸ்டன்ஸ் XA to find XA இப்போ XA வை நம்ம எப்படி எழுதலாம் XA வை XC plus CA plus CA XC எவ்வளவு 8 சோ இது 8 plus CA வை நம்ம என்ன வச்சுக்கிறோம் D ன்னு வச்சுக்கலாம் small d because நம்ம வச்சுக்கலாம் CA ன்றது என்ன வச்சுக்கலாம் distance d ன்னு வச்சுக்கலாம் ஓகேவா இப்போ இந்த பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துப்போம் நம்ம பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம் so the 90 x a இந்த angle 40 இது b ஓகேவா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது யாரு XA வேணும் சரியா இப்போ இதுல வந்து XA adjacent side தான் so cos 40 சொல்லுங்க what is cos 40 எழுதுவோமா so cos 40 என்ன வரும் நமக்கு adjacent side XA by XA by hypotenuse யார் தெரியுமா 20 plus XA by XB போடுவோம் XB தான் hypotenuse ஆனா XB பாருங்களேன் X ல இருந்து B D ல இருந்து B வந்து 20 மீட்டர் X ல இருந்து D இப்ப 10.44 அப்ப இது ரெண்டையும் சேர்த்துடலாமா அப்ப என்ன வரும் 30.44 அப்ப நம்ம என்ன பண்ணலாம் XA தெரியாது கண்டுபிடிக்க போறோம் இது என்ன இடம் 30.44 ஏன்னா what is XB என்னது இங்க வேணா எழுதிக்கோங்க what is XB பாருங்க XD plus DB XD கண்டுபிடிச்சோம் நம்ம XD எவ்வளவு 10.44 கண்டுபிடிச்சது plus DB ங்கிறது வந்து 20 அப்ப என்ன வந்துரும் 30.44 அதான் இங்க போட்டோம் cos 40 எவ்வளவு திருப்பி அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம் 0.7660 அப்ப therefore பாருங்க XA வேணும் அப்படியே வச்சுக்கோங்க இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க 30.44 times 0.7660 சரியா இத மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஏற்கனவே பாருங்க நாங்க மல்டிப்ளை பண்ணி வச்சோம் அது என்ன வரும் 23.32 சோ ரெண்டு மரங்களுக்கு இடையில உள்ள தூரம் வந்து distance between the two trees distance between the point x and two trees நம்ம சொல்ல போறோம் distance between the point x and a வந்து 23.32 அத நம்ம சொல்லிட்டோம் அப்ப therefore இப்போ நாம என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம distance between two trees so to find XA போட்டோமா இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் distance between the two trees therefore distance between two trees is equal to இது CA அப்ப நான் என்ன பண்ணனும் அத பண்ணா XA ல இருந்து XC ஐ சப்ட்ராக்ட் பண்ணா போதும் this is XA ல இருந்து minus XC சப்ட்ராக்ட் பண்ண பாருங்க இங்க இருந்து இந்த தூரத்தை கழிச்சா எனக்கு d கிடைக்கும் ஓகேவா CA தான் நமக்கு ஸ்மால் d ன்னு வச்சிருக்கோம் சோ XA எவ்வளவு இப்பதான் கண்டுபிடிச்சோம் எவ்வளவு 23.32 minus XC
8 கொடுத்துருக்காங்க ப்ராப்ளத்துல. இப்போ 23 8 போச்சு வச்சுக்கோங்க 15. ஓகே 15.32 மீட்டர்ஸ். அப்ப ரெண்டு மரங்களுக்கு இடையில உள்ள தூரம் என்னது 15.32 மீட்டர்ஸ். ஓகேவா? நம்ம கணக்கு போட்டோம். அதான் முடிஞ்சு கணக்கு. இப்போ எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஆனா நியாயமா நீங்களே கேட்கலாம். நல்லா நீங்களே படிச்சு பார்த்தீங்கன்னா நியாயமான டவுட் கேட்கும் வரும். அது என்னன்னு பார்க்கலாமா? இப்போ பாருங்களேன். இப்போ இந்த படம் போட்டோம்ல நம்ம என்ன பார்த்தோம்? அவங்க கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருந்தாங்கன்னா பெரிய மரத்தை இங்கே போட்டுக்கிட்டோம், சின்ன மரத்தை போட்டுக்கிட்டோம். நம்ம இங்கேருந்து பார்த்தோம் ரெண்டு மரத்தையும் எக்ஸுங்கிற பாயிண்ட் இங்கே எடுத்துக்கிட்டு இப்படி பார்த்தீங்க ஒரே ஆங்கிள் 40 இருந்துச்சு. கரெக்டா? அது ஏன் வந்து இங்கேருந்து பார்க்க முடியாது? அவரு இந்த பாயிண்ட் எக்ஸ் இங்கே இருக்கலாம்ல, இங்கே இருக்கலாம், ஆர் இங்கே கூட இருந்துக்கலாம். ரெண்டு மரத்துக்கு இடையில கூட பாயிண்ட் எக்ஸ் இருந்திருக்கலாம்ல. பாயிண்ட் எக்ஸ் இங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லை. புக்கில் என்ன பண்ணிட்டாங்க, இங்கே இருக்க மாதிரி எடுத்து போட்டாங்க கணக்கு. நம்மளும் என்ன பண்ணிட்டோம், இருக்க மாதிரி எடுத்து போட்டோம். ஆன்சர் வந்துச்சு. நியாயமா இந்த கேள்வி கேட்கலாம்ல. ஸோ என்கிட்ட ரெண்டு மரம் இருக்கு பாருங்க. ஒரு என்கிட்ட மரம் இருக்குங்க, பெரிய மரம் இங்கே இருக்கு, சின்ன மரம் இருக்கு. நான் இங்கேருந்து இங்கே பாயிண்ட் எக்ஸ் இருந்தால் நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். ஒருத்தர் இங்கே இருக்கு. சப்போஸ் இதை 40 டிகிரியில் பார்த்தாலும் வச்சுக்கோங்களேன், இதை விட இது குட்டையான மரம் தானே, ஷார்ட்டர் ட்ரீ தானே. அப்போ இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் தான் இருக்காது, குறைஞ்சி போயிடும் 40 விட. அதனால நம்ம பாயிண்ட் எங்க இருக்காது, எக்ஸ் பெரிய மரத்துக்கு இந்த பக்கம் இருக்க முடியாது, அது வாஷ்ட் அவுட். இந்த வாய்ப்பு நடக்காது, தப்பு. ஓகேவா? ஓகே. இப்போ இன்னொரு பாசிபிலிட்டி பாருங்க. பெரிய மரம் இங்க இருக்கு, சின்ன மரம் இருக்கு. சரியா? சின்ன மரத்துல அவர் என்ன பண்றாரு, 8 மீட்டர் தள்ளி இங்க நிக்கிற ஒருத்தர், அதான் பாயிண்ட் எக்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ இங்க இருந்து அவர் 40 பார்க்கலாம், இங்க இருந்து 40 பார்க்கலாம். இது நடக்குமானா நடக்கும். ஆனா என்ன சிக்கல் வரும் அப்படின்னா பாருங்க, ரெண்டு மரத்துக்கு இடையில இருக்க டாப் என்ன வரும், 20 மீட்டர்ஸ் வந்துரும். கரெக்ட்டா? இப்படி போட்டு ப்ரோசீட் பண்ணலாமா? பண்ணலாம். இந்த ஹைட்டையும் கண்டுபிடிச்சிடலாம் நம்ம. எந்த ஹைட்டு? இந்த ஹைட். ஏன்னா இது 40 இல்லையா, இது 40. இப்போ நம்ம என்ன பண்ண, பெரிய மரத்துக்கு A இங்க B வச்சுக்கோங்க, சின்ன மரத்துக்கு C இது D வச்சுக்கோங்க, இதுவும் 40 வச்சுக்கோங்க. இப்போ 40 டிகிரி இருக்கா, இது ஆப்போசிட் சைடா, இது அட்ஜசன்ட் சைடா, இது அட்ஜசன்ட் சைடு. இது என்னது, ஹைபோடெனஸ். அட்ஜசன்ட் சைடு ஹைபோடெனஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், dx கண்டுபிடிச்சிடலாம். அதாவது இவருக்கும் இந்த சின்ன மரத்தோட ஃபர்ஸ்ட் क्वेश्चन the distance between the point x and the top of the smaller t. அப்ப dx கண்டுபிடிச்சிடலாம். dx adjacent side யாரு, எனக்கு 8. அதுதான் என்னது, எனக்கு cos 40. அதை கண்டுபிடிச்சிடலாம். அதை நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம். எவ்வளோ திரும்ப வந்தது அதை கண்டுபிடிச்சது, dx equal to cos 40 வந்து 0.7660 times 8 10 point something வந்தது. அது வந்து 10 பாயிண்ட். இப்போதான் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டோம். ஸோ அப்போ இதோட வேல்யூ நம்ம போட்டோம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்ட வேல்யூ எடுத்துக்கலாம் நீங்கள். 10.6 48 எடுத்து மிச்சம் 4 6 48 52 2 மிச்சம் 5 7 56 61 766. சாரி, இங்க என்ன வரும், dx is 8 divided by cos 40. cos 40 இத போட போறோம். இங்க என்ன வந்துரும் உங்களுக்கு 0.7660 0.7660 8 divided by 10.44 10.44 அப்படி நம்ம போட்டோம் கொஞ்ச நேரத்துக்கு. அப்ப இது 10.44 இதே கண்டுபிடிச்சோம் நம்ம. இது வந்துரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நடுவுல நிறுத்தா. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டிஸ்டன்ஸ் between two trees கண்டுபிடிக்கணும்ல. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இந்த அவர் நிக்கிறதுல xல xக்கும் aக்கும் இடையில இந்த தூரத்தை கண்டுபிடிக்கணும். ஆனா இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்து பாருங்களேன், இந்த ட்ரையாங்கிள் எடுத்து பாருங்களேன், அந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுக்கிறேன் நான். இது x, இது a, இது b. இது என்ன ஆகும்னா இது 40 டிகிரி வந்துரும். வேற எந்த இன்ஃபர்மேஷனும் நம்ம கிட்ட இருக்காது.
40 டிகிரி மட்டும் தான் இருக்கும். வேற எந்த தகவலும் நம்ம கிட்ட என்ன இருக்காது, இருக்காது. அப்ப இது என்ன சொல்லுவோம் தெரியுமா, டேட்டா இன்சஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவோம். டேட்டா இன்சஃபிஷியன்சி. சரி, நீங்க கேட்கலாம் ஏன் சார் இந்த மாதிரிலாம் நீங்க ட்ரை பண்றீங்கன்னு. கொஸ்டின்ல எங்க நிக்கணும்ன்ற இன்ஃபர்மேஷன் சொல்லல. அப்ப அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்கணும் கொஸ்டின்ல, சின்ன மரத்து சைடுல இருந்து சின்ன மரத்துக்கு ஒரு பக்கத்துல இருந்து 2 மரத்தை ஒரே திசையில பார்க்கறாரு அப்படின்னு சொல்லியிருக்கணும். சின்ன மரத்து இதுல இருந்து 2 மரங்களையும் ஒரே திசையில பார்க்கறாரு. இப்படி இருந்தா நான் வெவ்வேறு திசையில பார்க்கணும் 2 மரத்தோட உச்சியும். அப்ப கொஸ்டின்ல என்ன இருந்திருக்கும்னா, ஒரே திசையில 2 மரங்களையும் பார்க்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கணும். அந்த இடத்துல எங்கேயா சொல்லியிருக்கணும். சொல்லாததுனால நம்ம ட்ரை பண்றோமா, இந்த மிடில் இருக்காருன்னு யாரா நியாயமான டவுட் வரும் பசங்களுக்கு, வரும் அவளா படிச்சு நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இப்படிதான் கேட்பாங்க. இப்படி வந்தா என்ன ஆகுதுன்னா, இந்த தகவலும் நம்ம கிட்ட கிடையாது, XA தகவலும் இல்லை, நோ இன்ஃபர்மேஷன். அதுதான் இன்ஃபேக்ட் கண்டுபிடிக்கணும். ஆனா இந்த பெரிய மரத்தோட ஹைட்டும் தெரியாது. அப்புறமா எக்ஸுக்கும் பெரிய மரத்தோட டாப்புக்கு உள்ள டிஸ்டன்ஸும் நமக்கு தெரியாது. அப்ப எல்லாமே அன்னோனா இருந்ததுன்னா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், டேட்டா இன்சஃபிஷியன்சி. அப்ப நடுவுல நிக்கிறதுங்கிறது ஒரு பாதி கூட கரெக்டா வரலாம். பட் ரெண்டாவது क्वेश्चனுக்கு என்ன வருது, பாசிபிலிட்டி கிடையாது. இதுதான் ரீசன். புரியுதுங்களா? நம்ம ஒரே பக்கமா அடிக்கிறதுக்காக क्वेश्चनல என்ன பண்ணுங்க, சின்ன சேஞ்ச் பண்ணிருக்கோம். என்ன பண்ணிருக்கலாம், ஒரே திசையிலிருந்து பார்க்கிறார், 2 மரங்களையும் உச்சியையும் ஒரு திசையிலிருந்து பார்க்கிறாங்க, எக்ஸ்ங்கிற ஒரு புள்ளியிலிருந்து ஒரே திசையில பார்க்கப்படுகிறது அப்படின்னு போட்டிருந்தா இந்த பிரச்சனையை நம்ம இந்த கேள்வியில கேட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா?